நேயர்களே, நம்மளுடைய லட்சியம், கனவுகள் அதுக்கு நம்ம போராடிக்கிட்டு இருப்போம். அது சில டைம் நமக்கு நடக்கிறப்ப கொஞ்சம் லேட் ஆகும். அந்த டைமில் நம்மளோட நமக்கு ரொம்ப முக்கியமானவங்க, நம்ம அந்த லட்சியத்தை அடையணும்னு ரொம்ப எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அந்த காலநிலை நமக்கு தாமதமாகிறப்ப, அவங்களுக்கும் ஒரு பயம் வந்துடும். பயத்தினால இவங்க அது பண்ண முடியாமல் போயிருமோன்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் தோணும். அப்போ நிறைய பிரச்சனைகள் வரும். நம்மளை அவாய்ட் பண்ணுற கூட தோணும். அப்போ நாம் நமக்கு அவங்க மேலே கோபம் வரும். அப்போ நாம் அவங்கள விட்டு விலகி, நமக்கு நம்மளோட லட்சியத்தை எப்படி அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னு நம்ம அந்தோடைய எண்ணத்தோடையே நம்ம ஓடிக்கொண்டே இருக்கணும். அப்போ அந்த லட்சியம் கண்டிப்பாக காலதாமதமானாலும் நமக்கு கிடைக்கும். அப்போ கிடைச்சதுக்கு அப்புறம் நம்மளை அவாய்ட் பண்ணவங்களாம், ஆனால் அவங்க நல்ல எண்ணத்தோடு தான் அவாய்ட் பண்ணாங்க. சில பேர் தப்பான எண்ணமாக இருந்தாலும், ரொம்ப நமக்கு வேண்டியவங்க, சொந்தக்காரங்க, ரொம்ப ரத்த உறவுகளாக அவங்க ஒரு கஷ்டத்தில் நம்ம அவாய்ட் பண்ணாலும், பின்னால் அந்த வெற்றியை அவங்க நமக்கு ஈக்குவலாக சரிசமமாக கொண்டாடுவாங்க. அந்த காலம் நமக்கு கூடி சீக்கிரம் கிடைக்கும். என்ன, அந்த காலம் நமக்கு லேட்டாக தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. நானும் என்னுடைய அச்சீவ்மெண்ட்டுக்கோசரம் இந்த மாதிரி பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணியிருக்கேன். என்ன, சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் கூட இருந்திருக்கேன். ஆனால் ஒரு நாள் அந்த கனவு நம்ம கண் முன்னே வரப்போகுது தெரிஞ்சதுக்கப்புறம், நம்மளை ரொம்ப வேண்டியவங்க கூட அவாய்ட் பண்ணது ஒரு ரீசன் இருந்தது எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. உங்களுக்கும் அந்த மாதிரி தான் நடக்கும் கண்டிப்பாக. நமக்கு நம்மளுடைய கனவுக்கோசரம் நம்ம கண்டிப்பாக எவ்வளோ தூரம் நமக்கு வர பிரச்சனைகளை சமாளித்து அதுக்கப்புறம் நம்ம ஓடிக்கிட்டே இருக்கிறோம்ல, கண்டிப்பாக அது நம்மளை ரீச் அடைய வைக்கும். இது உண்மை. என் வாழ்நாளில் நான் கண்டது இது உண்மை. கண்டிப்பாக அந்த லட்சியத்தை நம்ம இதுக்கு மேலே நம்மளால் முடியாதுன்னு விடாமல் மறுபடியும் அதுக்கு அடுத்த உண்டான ஸ்டெப்பில் நம்ம ஏறிக்கிட்டே இருக்கணும். அப்படி போய்கிட்டே இருக்கிறப்ப கண்டிப்பாக நம்ம லட்சியம் ஒரு நாள் நம்மளை நோக்கி வரும். என்ன, நம்மளுடைய நேரம் தகுந்த மாதிரி அது காலதாமதம் தான் ஆகுது. ஆனாலும் நமக்கு தேவையானது காலம் ஒவ்வொரு நாளும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்குது. ஒரு நாள் நமக்கு சாப்பாட்டுக்கு இல்லைன்னாலும் அதுக்குண்டான வழியை அந்த காலமே நமக்கு கொடுக்குது. அப்போ அந்த காலம் நம்மளை எங்கே கூட்டிகிட்டு போக பயப்படாமல் நம்ம போகலாம், தப்பே கிடையாது. கண்டிப்பாக அது ஒரு நல்ல இடத்துக்கு தான் நம்மளை போய் கரை சேர்க்கும். நம்ம மற்றவங்களை நம்பாமல் அந்த காலத்தை நம்பி ஓடிக்கிட்டே இருக்கலாம், தப்பில்லை. அது நம்மளை கண்டிப்பாக ஒரு நல்ல இடத்துல கொண்டு சேர்க்கும். இது என் வாழ்நாளில் நான் கண்ட உண்மை. கண்டிப்பாக அது நம்மளை ஏதோ ஒரு இடத்துக்கு நமக்கு தேவையானதை நமக்கு காலம் கொடுக்குது. அந்த காலத்தை நம்ம நோக்கி போகலாம். கண்டிப்பாக மற்றவங்கள நம்புறதோட அந்த காலத்தை நம்பினா கண்டிப்பாக நம்ம என்ன நினச்சோமோ அதில் அதுக்கு உண்டான சூழ்நிலையை உருவாக்கி நம்மளை அந்த காலத்தை நோக்கி அந்த இடத்த நோக்கி அந்த காலம் நம்மளை கொண்டு போய் சேர்க்குது. இதுதான் ஒரு நாள் அந்த மணிகண்டன் ஆக்டர் சொன்னார், எனக்குன்னு இந்த லட்சியம் இல்லை, பட் காலம் என்னையும் ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போச்சு, நான் அதை நம்பி போனேன். அது உண்மை தான். கண்டிப்பாக நமக்கு தேவையானது அந்த காலம் நம்மளுக்கு கொடுக்குது. ஏன்னா அதுக்கு நிறையா நம்ம பிரச்சனைகள், கஷ்டத்தை நம்ம அனுபவிக்கணும். அதுக்கு நம்மளுடைய உடம்பு, மனசு எல்லாமே ரெடியாக இருக்கணும். கண்டிப்பாக அதெல்லாம் சமாளித்து நம்ம வெளியே வந்தால் கண்டிப்பாக அந்த காலம் நம்மளுடைய லட்சியத்துக்கு உண்டான வழியை உருவாக்கி அங்கே கொண்டு போய் நம்மளை சேர்க்குது. இது உண்மை. நீங்களும் அனுபவிங்க. யாராச்சும் இதை பற்றி